ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கெப்ரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ எக்ஸிட் போல் ரிசல்ட் வெளியானதுக்கு அப்புறமா சமூக ஊடகங்களில் புதுசாக ஒரு டாக் ஒன்று வெளி வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை தனி பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்கலங்கிற பட்சத்தில் அதிமுகவும் டிவிகேவும் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு என்னமோ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு தோணல. ரெண்டு பேரும் சேர்ந்தா ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற வாய்ப்பெல்லாம் ஏற்படும்னு எனக்கு தோணலை. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே பேசணும், விஜய் வராருன்னா பாதிப்பு அதிமுகவுக்கு தான். விஜய் பேசுறது திமுக எதிர்ப்பு அரசியல். விஜய் எவ்வளவுத்துக்கு எவ்வளவு அதிகமாக ஓட்ஸ் வாங்குறாரோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு திமுகவுக்கு நல்லது. வெளியிருந்து சாமானியர்கள் பார்க்கும்போது விஜய் திமுக எதிர்க்கிறார் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசுவாங்க. பார்க்கறதுக்கு விஜய் ஏதோ திமுகவை பிடிச்சி அப்படியே உழுக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் விஜயோட அரசியல் வருகையால் திமுகவுக்கு லாபம். இப்போ கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் வருது பாருங்க. விஜய் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு 10%, 15%லாம் பேசுறாங்க பாருங்க. இதெல்லாம் பார்த்தா திமுக ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. இப்போ அறிவாலயத்தில் உட்காந்து எல்லாம் சிரிச்சுட்டு இருப்பாங்க, அதிமுகவை பார்த்தோம் விஜயை பார்த்தோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்க பண்ற அரசியலால திமுகவுக்கு தான் லாபம். ஸோ இப்போ நீங்க நிஜமாவே ஜெயிக்கணும்னா அதிமுகவும் தாவேக்காவும் ஃபர்ஸ்டே அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். இப்போ தாவேக்காவுக்கு ஒரு 20% இருக்குன்னு வச்சுப்போம், அதிமுகவுக்கு ஒரு 30 இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா பியூரா அப்படியே கிளீனா ஸ்வீப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ என்ன ஆகுது, நீங்க தனித்தனியாக கண்டெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இவங்க ஒரு 20% ஓட்டு தாவேக்கா வாங்குறாங்கன்னு வச்சுப்போம், அது சீட்டா கன்வெர்ட் ஆகாது. அது மட்டும் இல்லாம அதிமுகவோட சீட் கன்வர்ஷனையும் அது கம்மி பண்ணிடும். ஏன்னா நீங்க அதிமுகவோட ஓட்ஸ் உடைக்கும் போது அதிமுகவுக்கும் சீட் கன்வர்ஷன் இருக்காது. ஒரு 100 சீட் வாங்குறவங்க 50 தான் வாங்குவாங்க, 150 சீட் வாங்க வேண்டியவங்க 60-70 தான் வாங்குவாங்க. கன்வர்ஷன் ரேட் பார்த்தோம்னா வேகமாக கம்மியாயிடும். ஸோ தாவேக்கா உள்ள ஓட்டை உடைக்கிறதால தாவேக்காவுக்கும் நல்லது கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. அதிமுகவுக்கு பெரிய ஆபத்து. அது அதிமுகவுக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதனால லாபம் அடைய போவது யாருன்னு பார்த்தா திமுக தான். அதனால தான் நான் சொல்றேன், கூட்டணி ஃபார்ம் பண்றது சாத்தியம் இல்லையான்றதை தாண்டி அதுக்கான தேவையை ஏற்படாதுன்னு தான் நான் பார்க்குறேன். என்ன பொறுத்தளவில் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் பார்க்கும்போது தாவேக்காவுக்கு 10-20 சீட்லாம் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் அவங்க சீட் வாங்கிட்டாங்கன்னா திமுக ஸ்வீப் பண்ணிடுவாங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக அதிமுகவை காலி பண்ணிடுவாங்க. இப்போ அது கிளியராக தெரியுது. எல்லா கருத்து கணிப்புலையுமே தாவேக்காவோட வருகையால் யார் பாதிக்கப்படுறா? அதிமுக தான். அதில் எந்த குழப்பமுமே இல்லை. நம்ம சொன்ன அதே விஷயம் தான் நடந்திருக்கு. நம்ம அப்போ சொன்னப்ப இல்லை தாவேக்கா எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்துவாங்க, திமுகவுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துவாங்க, ஒன்றும் நடக்கலையே. தாவேக்காவோட வருகையால் அதிமுக தான் அடி வாங்கியிருக்கு. இந்த எலெக்ஷன் அதிமுக ஜெயிக்க வேண்டிய எலெக்ஷன். 2 தடவை தொடர்ந்து அதிமுக தோத்தது கிடையாது, 2 தடவை தொடர்ந்து திமுக ஜெயிச்சது கிடையாது. அப்படி இருந்த அப்புறமும் திமுக தோற்க வேண்டிய எலெக்ஷன் இது, அதிமுக ஜெயிக்க வேண்டிய எலெக்ஷன். அப்படி இருந்தும் தாவேக்கா வந்ததுக்கு அப்புறம் களம் மாறுது. அப்ப யாருக்கு நன்றி சொல்லணும்? திமுக விஜய்க்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம். பட் நம்ம ஆளுங்களுக்கு புரியல அந்த அரசியல். விஜய் திமுகவை பயங்கரமா விமர்சிக்கிறாருப்பா, அதிமுகவோட சூப்பரா விமர்சிக்கிறார். அப்ப இந்த தடவை நம்ம என்ன பண்ணுவோம், விஜய்க்கு ஓட்டு போடுவோம். ஏன்னா விஜய் அதிமுகவோட நல்லா விமர்சிக்கிறார் திமுகவை. இப்ப என்ன ஆகுது, ஓட்டு 2 உடஞ்சாச்சு. ஸோ அதனால திமுகவை நீங்க ஜெயிக்க வச்சுட்டீங்க. நீங்க எப்ப தனித்தனியா அந்த மாதிரி நின்னீங்களோ அப்பவே நீங்க திமுகவை ஜெயிக்க வச்சுட்டீங்க. இப்ப நீங்க அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. இப்ப நீங்க ஒரு 2 பேரும் சேர்ந்து அரசெல்லாம் இப்ப உருவாக்க முடியாது. இப்ப உதாரணத்துக்கு காங்கிரஸும் திமுகவும் தனியா கண்டெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுப்போம். ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு ஒரு 5% ஓட்டுன்னு வச்சுப்போம், திமுகவுக்கு ஒரு 35% ஓட்டுன்னு வச்சுப்போம். ஆன் பேப்பர் இப்போ 5 + 35 40 நீங்கள் கணக்கு பண்ணுவீங்க. ஆனால் அது ரிசல்ட்டாக சீட்ஸாக வரும்போது காங்கிரஸுக்கு 0 சீட்டாக டிரான்ஸ்லேட் ஆகும். திமுகவுக்கு கன்வர்ஷன் ரேட் அது கம்மி பண்ணி விட்டுரும். சில இடங்கள் சின்ன மார்ஜினில் போட்டி நடந்துட்டு இருக்கும்ல, அந்த இடத்துல திமுக தோத்துருவாங்க. ஸோ திமுகவோட கன்வர்ஷன் ரேட்டும் கம்மியாகவும் காங்கிரஸும் இல்லாமல் ஆயிடும். ஸோ அதனால அலைன்ஸ் வைக்கணும்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வைக்கணும். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு அரசை சேர்ந்து ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா அது நடக்காது, அதுக்கான தேவையே இருக்காது. அதனால இப்போ நான் பார்க்குறேன் நிறைய நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ டைட்டான எலெக்ஷன்ஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால திமுகவுக்கு சில சீட்ஸ் கம்மியாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திமுக கூட்டணிக்கு. அப்படி இருக்கும்போது தாவேக்காவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிடுவாங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. இது டெஸ்பரேஷன்லேருந்து வருது.
தோக்குறோன்னு ஆகி போயாச்சுன்னா ஒரு டெஸ்பிரேஷன் இருக்கும்ல, சரி அப்போ இது இல்லை அப்போ வேற ஒரு ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்கல்ல. இப்போ கடைசியில் பார்த்தோம்னா ஒரு பால்ல 12 ரன் அடிக்கணும்னு இருக்கும். அப்பயும் நம்பிக்கையில் இருப்பாங்க, இல்லை கடைசி பால் வந்து 6 அடிப்பாங்க, அது நோ பாலாகவும் இருக்கும், எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படி, அந்த மாதிரியான நம்பிக்கை அது. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிச்சிருக்கோம் நம்ம சொல்லும்போது. அப்போ விஜய் திமுக விமர்சிக்கிறாரு, கேட்கறதுக்கு நல்லா ஜாலியாக இருக்குது. எனக்கும் திமுகவை பிடிக்காது, விஜயும் திமுக விமர்சிக்கிறாரு, சூப்பர் சூப்பர் நல்லா கை தட்டினாங்க. இப்போ வந்து உங்கள் ஓட்டை தான் உடைச்சிட்டு போயிருக்காரு அவர். அப்போ என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க, உங்கள் ஓட்டை அவர் உடைக்கிறாரு. எல்லா கருத்து கணிப்புமே, இப்போ நம்ம கருத்து கணிப்புகள் இந்த எக்ஸிட் போல்ஸை வச்சுலாம் நம்ம ஃபைனல் ரிசல்ட் வரட்டும், அப்போ தான் நம்ம சொல்ல முடியும். பட் இருந்தாலும் ஒரு எக்ஸிட் போல் விடாமல் எல்லா எக்ஸிட் போலுமே இதை தானே சொல்லுது. அதிமுகவோட ஓட்ஸ் கம்மியாக இருக்கு, சீட்ஸ் கம்மியாக இருக்கு. மாற்றம் என்னன்னா விஜய் புதுசாக உள்ள வந்திருக்காரு. ஸோ சிக்கல் தான். நீங்க சொல்றத வச்சு புரிஞ்சுக்க முடியுது என்ன அப்படின்னா, அப்படி ஒரு தேவையே வராதுங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. தேவையே வராது. ஆனா சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, திமுக வந்து ஒரு தில்லுமுள்ளு செய்ய போறாங்க, அவங்களுக்கான சாதகமா வந்து ஓட்டு எண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை வந்து கண்காணிக்கிறதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு லெட்டரும் அனுப்பிச்சிருக்காரு. அதுல வந்து நிறைய பாதுகாப்பெல்லாம் நம்ம சேர்த்தணும், அது போக இந்த தபால் ஓட்டுகள்லாம் வந்து கேமரா முன்னாடி வந்து அவங்க எண்ணணும், அதை வந்து எல்லா கட்சியினருக்கும் கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? திமுகவுக்கு சாதகமாக வேலை பார்க்குற ஒரே கட்சி இவங்க தான். திமுகவுக்கு சாதகமாக வேலை பார்க்குற ஆட்கள் இவங்க தான். திமுகவுக்கு சாதகமாக தெல்லுமுள்ளு பண்ணுறதும் இவங்க தான். இவங்க பண்ணுற இந்த வேலையால் தான் இன்னைக்கு திமுக ஜெயிக்க போகுது. தாவேக்கா இல்லைன்னா திமுக ஜெயிச்சிருக்காது. கள்ள ஓட்டு அது இதெல்லாம் அதெல்லாம் விடுங்க, நீங்கள் இல்லைன்னா திமுக ஜெயிச்சிருக்காது. ஸோ அதனால் திமுக இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோன்னா அது காரணமே இவங்க தான். இன்ஃபேக்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம், தாவேக்கா வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் திமுகவுக்கு எதிராக எதுவுமே பண்ணல. ஸோ திமுகவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்றதுல தாவேக்கா ரொம்ப கவனமாக இருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஏதோ ஒரு வகையில் திமுகவோட தாவேக்காவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு கூட நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ப்ராக்டிக்கலாக பார்த்தா தாவேக்கா அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்துருக்கலாம். கூட்டணி மட்டும் வச்சுருந்தாங்கன்னா ஸ்வீப் பண்ணிருக்கலாம் எலெக்ஷன்ஸை. பட் இருந்தும் தனியாக தான் கண்டெஸ்ட் பண்ணுவோம், தனியாக கண்டெஸ்ட் பண்ணி ஓட்டை தான் உடைப்போம், திமுகவை தான் ஜெயிக்க வைப்போம்னு பிடிவாதமாக ஜெயிக்க வச்சிருக்காங்க திமுகவை. இந்த அரசியல் புரியாமல் ஒரு கூட்டம் பார்த்தோம்னா இவங்க பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் திமுக சைட்லேருந்து தில்லுமுள்ளு பண்ணுறதுக்கெலாம் ஒரு தேவையும் இல்லை. ஏன்னா திமுகவுக்கு சாதகமாக செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்களே செஞ்சுட்டீங்க. அதனால் திமுக ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு ஒரு கும்பிடு வச்சுக்கிட்டு வாழ்க வளரணும்னு சொல்லிட்டு அவங்க அதிகாரத்தை கைப்பற்றிடுவாங்க. இப்போ உட்காந்துலாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க இவங்களை பார்த்து. சார் இப்போ அடுத்ததாக வந்து எலெக்ஷன் முடிஞ்ச கையோட வந்து உதயநிதி அவர்கள் வந்து ஃபாரின் ட்ரிப் போயிட்டாரு, ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடைக்கானல் ட்ரிப் போயிட்டாரு, விஜய் அவர்கள் மட்டும் கோயிலாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா நேத்திக்கு வந்து திருச்செந்தூர் கோயில் போயிருக்காரு. அதில் வந்து ஹிந்து மதத்தில் சேர்ந்தவங்களே வந்து கொடிமரம் வரைக்கும் தான் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது இவர் மட்டும் சன்னதி வரைக்கும் போயிட்டு வந்ததா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ என்ன பொறுத்தளவு விஜய் ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாருங்க சினிமாவில். இப்படிப்பட்ட பெரிய ஆட்கள் வந்து ஒரு மதத்துக்குள்ளேயோ ஒரு சாதிக்குள்ளேயோ அவங்கள அடைச்சிக்க விரும்ப மாட்டாங்க. அவங்க நாங்கள் எல்லாருக்குமான ஒரு நபர் அப்படின்ற மாதிரி தான் தங்களை ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புவாங்க. ஏன்னா ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார்ன்ற போது அவருக்கு 7 கோடி மக்களோட சப்போர்ட்டும் அவருக்கு வேணும். ஒரு சின்ன ஒரு ஜாதி கட்சி மாதிரிலாம் அவர் ஃபங்க்ஷன் ஆக முடியாது. அதனால தான் அந்த சாதிய ரீதியான பிரச்சனைகள்லாம் வரும்போது கூட விஜய் ஸ்டாண்ட் எடுக்கல. ஏன்னா அவருக்கு ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. எடுத்தாச்சுன்னா அவரோட சினிமா பாதிக்கப்படும். விஜய் வந்து ஒரு ஆக்டர் தான் இன்றைக்குமே. அவர் திரும்ப ஆக்டிங் கண்டிப்பாக போவார். அவருக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. இன்னும் அந்த ஒரு மாசும் அவருக்கு டெஃபினட்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ரொம்ப கவனமாக இருக்கார். சென்சிட்டிவான இஷ்யூஸை நம்ம கையில் எடுத்தோம்னா நம்மளோட ஆடியன்ஸ் உடஞ்சிருவாங்க. அதனால நம்ம எல்லாருக்குமான ஒரு ஃபேஸாக இருக்கணும் அப்படின்றதுல விஜய் ரொம்ப கவனமாக இருக்கார். அந்த வகையில் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா கோயிலுக்கு, மாஸ்க்குக்கு, சர்ச்சுக்கு எல்லா இடத்துக்கும் போகிறார். அது அங்கே அவர் செய்ய முயற்சி பண்ணுறதுன்னா நான் எல்லாருக்குமான ஆள் அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார். அதுக்கப்புறம் திரும்பவும் கோயிலுக்கு போகிறார். ஸோ அதனால் அவரை ஒரு கிறிஸ்டியனாக பிராண்ட் பண்ணுற முயற்சிகள் ஒரு சைடில் நடக்குது. மேபி அதை முறியடிக்க அவர் பண்ணலாமா இருக்கும். அப்படி பார்த்தா கூட எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏன் பண்ணுறாருன்னு தெரில. பட் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் எல்லா இடத்துக்கும் போனார். அதுக்கான காரணம் என்னன்னா நான் எல்லாருக்குமானவன் அப்படின்ற ஒரு இமேஜை அவர் ஏற்படுத்துகிறார். ஸோ இப்போ மேபி ஒரு நம்பிக்கையில் கூட போயிருக்கலாம். அவர் கடவுள் நம்பிக்கை கூட இருக்கலாம். ஏன்னா சிலவங்களுக்கு பார்த்தோம்னா ஜென்ரலாக கடவுள் நம்பிக்கை இருக்கும். இப்போ எனக்கு கூட பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை உண்டு.
பட் மதம் சார்ந்த நம்பிக்கை கிடையாது. ஸோ அதனால நான் மாஸ்கில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், கோயில்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ மேபி தெரில எனக்கு, அது அப்படி கூட இருக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே பொலிட்டிக்கலாக பார்க்கணும் அவசியம் இல்லை. அவர் ஒரு இண்டிவிஜுவல், அவருக்கு பர்சனலாக சில நம்பிக்கைகள் கூட மேபி இருக்கலாம், சென்டிமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கலாம், அது நமக்கு தெரில. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் இப்போ இந்த நம்பிக்கை இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப பர்சனலைஸ்டான விஷயம், ஒவ்வொருத்தங்களுக்கும் யூனிக்காக இருக்கணும். சில நம்பிக்கைகள் பார்த்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட ஏதாவது இருக்கலாம். பட் அதை தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா, அவர் டெஃபினட்டாக தன்னை எல்லாத்துக்குமானவன் அப்படின்ற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புவார். அதில் அவர் ரொம்ப கவனமாக இருப்பார். அவரோட சினிமாவுக்கும் அது தேவை. இல்லை, அவருக்கு சினிமா தேவைன்றதுக்காக அவர் எல்லாத்துக்குமானவன்ற மாதிரி இருக்கணுங்கிறத சொல்கிறது புரியுது. ஆனால் பொலிட்டிக்கல் இது சாத்தியமா? எந்த ஒரு ஸ்டாண்டுமே எடுக்காமல் எல்லாத்துக்குமானவனா இருக்க முடியுமா? அவர் பொலிட்டிஷியனே இல்லைங்க. அவர் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் பொலிட்டிக்ஸே பண்ணல. அதான் விஷயம். அவருக்கு தெரியும் எப்படி கமல்ஹாசன் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் சினிமாவுக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆனாரோ, அதே மாதிரி விஜயும் அரசியலுக்கு வந்து சினிமாவுக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆவார். விஜய்க்கு இது தெரியும். இப்போ விஜயகாந்த் வந்து அவரோட கட்சியை ஆரம்பிக்கிறார், அவரோட சொந்த கட்சியை ஆரம்பிக்கிறார். விஜயகாந்த் எப்படி ஒர்க் பண்ணார்? வெறிகொண்டு ஒர்க் பண்ணார். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் அதில் ஃபுல் எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணுவீங்க. இன்னொருத்தனை வேலைக்கு கூப்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கரெக்டாக வருவான், 5 மணிக்கு போயிடுவான், அந்த மாதிரி தான் இருக்கும். விஜய் ஒர்க் பண்ணுறதை பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு பார்ட் டைமராக தான் அவர் அரசியலை பண்ணியிருக்காரு. வாரத்துக்கு ஒரு 4-5 நாள் தான், ஒரு மாதத்துக்கு ஒரு 4-5 நாள் தான் ஒர்க் பண்ணார் மோஸ்ட்லி. இந்த கடைசி 2 வாரம் மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணார். அப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம் மீதி 25 டேஸ் அவர் சும்மா இருந்தாருன்னு பார்ப்பீங்களா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் பிஸியான ஆள், அவர் ஒரு வெற்றியாளன், அவர் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான இண்டிவிஜுவல், சும்மாலாம் இருக்கிற ஆள் கிடையாது. அப்போ அவர் வேற ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அரசியலுக்கு இவ்வளோ தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அப்போ ஏதோ அவரோட கட்சி மாதிரி அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எஃபோர்ட் போடாமல் வேற யாருக்கோ வேலை பார்க்குற மாதிரி தான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நான் பார்த்த அளவில் அப்படி தான். அவர் ரொம்ப லெத்தார்ஜிக்காக பிஹேவ் பண்ணுறதை பார்த்தால் வேற யாருக்கோ வேலை பார்க்குற மாதிரி தான் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ நான் அப்படி தான் பண்ணுவேன். இப்போ நான் வந்து எனக்கு நான் ஒர்க் பண்ணும்போது நான் எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணுவேன். வேற ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு தெரியும், ஓரளவுக்கு அதை டெலிவரி பண்ணிட்டு போயிடலான்னு தான் பார்ப்பேன். அதை தாண்டி ஃபுல் எஃபோர்ட் போட்டுன்னு பார்க்க மாட்டேன். எல்லாருமே அப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது எனக்கு என்னமோ அப்படி தான் பட்டுச்சு. ஸோ அதனால விஜய் ஃபுல் எஃபோர்ட் போடல. விஜய் இதை ஒரு சீரியஸான ஒரு ஆப்ஷனாகவும் பார்க்கலன்றது என்னோட பார்வை. ஸோ அதனால நான் எப்படி பார்க்குறேன்னா, விஜய் தன்னை ஒரு சினிமாக்காரராக தான் பார்க்குறாரு. இப்போ இந்த எலெக்ஷன் டைம்லையும் அவர் 5 நாள் வேலை பார்த்துட்டு 25 நாள் அரசியல் பண்ணாமல் இருக்காருன்னா சினிமா சார்ந்து நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க தான் நான் பார்க்குறேன். அவர் வேற வேலைகள் பார்த்துருப்பார் பேக்ரவுண்டில். ஏன்னா அவர் கடைசியாக படம் வந்தது கூட ரிலீஸ் ஆக போகிற அளவுக்கு வந்துருச்சு, ஃபைனல் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சினிமாவில் என்ன ஒர்க் பண்ணி? சினிமாவில் ஒர்க்கு நிறையா இருக்குங்க. அடுத்த ஸ்கிரிப்ட் நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணணும், டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஆக்டிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்த சினிமாக்கு போயிடுவான்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக அவர் பண்ணுவாருங்க. அவர் சினிமா பண்ணாமல் இருப்பார். சரி, இப்போ என்ன நினைக்கிறீங்க? அவர் எலெக்ஷன் முடிஞ்சு அப்புறம் என்ன பண்ணுவார்? ஏன்னா மற்ற பொது கட்சிகளை பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசன் அவர்களும் எடுத்தீங்கன்னா 8% அவ்வளோதான் ஒரு மேக்ஸிமம். ஆனால் இவர் 20% வரைக்கும் போவான்னு சொல்கிறார். இவர் இவ்வளோ சரி ரைட்டுங்க, 40% வாங்கிட்டாரு, எதிர்கட்சி ஆகிட்டாரு, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க விஜய்? எதிர்கட்சி ஒர்க் பண்ண மாட்டார். சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? அவரு மக்கள் பிரச்சனையை எடுத்து இவ்வளவு நாள் என்ன பண்ணாரு? எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் ஒன்றும் பண்ணல. இது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். அவரோட சொந்த கட்சி வீழ்ந்தாலும் வென்றாலும் எல்லாம் அவருக்கு தான். தோல்வியால் வரக்கூடிய பாதிப்பும் அவருக்கு தான், வெற்றியால் கிடைக்கக்கூடிய லாபங்களும் அவருக்கு தான். அப்படி இருக்கும்போது முதல் எலெக்ஷன்லயே கடைசி 1 மாசம் முழுசா அவர் வேலை பார்க்கல. இவரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க ஊர் பிரச்சனைக்காக அவர் வரணும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதுதான் நான் சொல்றேன். நீங்க ஒருத்தரோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நீங்க கணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவரோட முந்தைய செயல்பாடை நீங்க பார்க்கணும். இதுக்கு முன்னாடி அவர் எப்படி செயல்பட்டு இருக்காருன்னு பார்க்கணும். அவருக்காகவே அவர் வெளியே வரலங்க. அவரோட கட்சி ஜெயிச்சா அவருக்கு முழு லாபம், அந்த கட்சியை ஜெயிக்க வைக்கணுன்றதுக்கே அவர் வெளியே வரல. தனக்காகவே வெளியே வராத ஒருத்தர் உங்களுக்காக வருவாரா நான் கேட்குறேன்? வரமாட்டார். ஸோ அப்போ வேற என்ன பண்ணுவார்? வேற இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அவர் சும்மா நம்மள மாதிரி கிடையாது. சண்டே ஆனால் ரெஸ்ட் எடுக்கலாம், மண்டே ஆனால் அப்படி கொஞ்சம் லைட்டாக டயர்டாக ஒரு மத்தியானம் போல் ஆஃபீஸுக்கு போகலாம், அப்படி கிடையாது. அவர் ஹார்ட் ஒர்க்கர். அவர் ஹார்ட் ஒர்க்கராக இருக்கிறதால தான் இவ்வளோ தூரம் சாதிச்சிருக்காரு. அவர் இன்னைக்கு அரசியல் வரைக்கும் வர முடிஞ்சிருக்கு அவரால். ஸோ அதனால அவர் சினிமாவை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் சினிமா இமேஜை பாதுகாக்கணுன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கார். அவர் இன்ஃபேக்ட் அவர் தன்னை ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். ஓவர் எக்ஸ்போஸ் ஆக ஆக ஒரு ஸ்டாரோட வேல்யூ கம்மியாகும். ஸோ அதனால் எலெக்ஷன் கிட்ட வரும்போதும் கூட ரொம்ப தன்னை ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணிக்கல, ஓரளவு கண்ட்ரோல்டாக தான் அவர் வச்சுக்கிறார். ஸோ அதனால் அவரோட இமேஜையும் அவர் பாதுகாத்துக்கிறாரு.
அப்போ அவருக்கு சினிமா ஆம்பிஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குன்னு தான் பார்க்குறேன். அதே மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்டாண்டும் ஸ்டாலிடாக எடுக்கல. ஏன்னா பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்லாம் எடுத்து அவரோட ஆடியன்ஸை உடைக்கும், அதுவும் அவர் பண்ணல. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, விஜயகாந்த்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலுக்காக சினிமா விட்டு கொடுத்தாரு. அரசியல்னா நம்ம அரசியலால் சினிமா கெரியர் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லன்றதான் விஜயகாந்தோட செயல்பாடாக இருந்தது. அவருக்கு வயசும் ஆயிடுச்சு, அதுவும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் விஜய் எதில் கவனமாக இருக்காரு, அரசியலால் நம்ம சினிமாவுக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது. அப்போ எதுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு, சினிமாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. சினிமாவுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாரு, நாளைக்கு அங்கே வர வேண்டிய தேவை ஏற்படலான்னு அவர் பார்க்குறாரு. இப்போ நீங்கள் ஒரு சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னு வச்சுப்போம், இங்கேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் நாளைக்கு அங்கே போக வேண்டிய தேவை திரும்பவும் இருக்கலாம்னா அந்த பிஸ்னஸை மூட மாட்டீங்களா, அதை பத்திரமா பார்த்துக்கிட்டு தானே இருப்பீங்க. இதை ஒரு ஆப்ஷனாக தான் வச்சுப்பீங்க, நாளைக்கு எப்படி நம்ம அங்கே போக வேண்டிய தேவை ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி. விஜய் அப்படி தானே பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுறாரு. அவர் அரசியல் எல்லாத்தையும் போடல, அவர் சினிமா கெரியரை பாதிக்கிற விஷயங்களை இங்கே பண்ணல. அவர் இன்ஃபேக்ட் பேசுறது கூட அவரோட பேசுகிற ஸ்டைலே பார்த்தீங்கன்னா அவர் விஜயா பேச மாட்டேங்கிறாரு, ஒரு சினிமா கேரக்டராக தான் பேசிகிட்டு இருக்காரு. ஒரு சினிமா கேரக்டர் மாதிரி தான் நின்று பேசிகிட்டு இருக்காரு. அவர் சினிமாவில் எப்படி டயலாக் டெலிவர் பண்ணுவார், வீட்டில் எப்படியா பேசிகிட்டு இருப்பார் அவர். ஸோ வேற ஒரு டோன் ஒரு செயற்கையான ஒரு டோனில் தான் அவர் பேசுகிறார். ஸோ அதனால் அவர் கண்டிப்பாக சினிமாவுக்கு போக தான் போகிறார். அவருக்காகவே அவர் வெளியே வரல. அதனால் உங்களுக்கும் எனக்கும்லாம் அவர் கண்டிப்பாக வெளில வர மாட்டார், நமக்காகலாம் வர மாட்டார். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க என்னன்னா விஜய் அவரோட இதுக்காக வேலை செய்யலை, வேற ஏதோ வேலை செஞ்சுட்டு இதை ஒரு பார்ட் டைமாக பண்ணுறாருன்னு சொன்னீங்க. இவர் யாருக்காக இதை பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இப்போ அரசியல்வாதிகள் கீழே ஏகப்பட்ட பணம், அரசியல்வாதிகள் கீழே தான் சினிமா இண்டஸ்ட்ரியும் இருக்குது. இப்போ கமல்லாம் யாருக்காக வேலை பார்த்துருப்பாரு, திமுக வேலை பார்த்த மாதிரி தான் அது தெரியுது. எதாச்சும் சொல்கிறீங்க, திருப்பி போய் சேர்ந்துட்டாரேன். அதான். ஸோ ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பித்தப்போ நமக்கு தெரியல, ஆனால் கடைசியில் ரிசல்ட் வரும்போது நம்ம பார்க்குறோம் கமலோட வருகையால் யாருக்கு லாபம்னு பார்க்குறோம். பார்த்தா திமுகவுக்கு தான் லாபம். 19-21 கமலோட வருகையால் திமுகவுக்கு லாபம். அதுக்கப்புறம் பார்த்தா சத்தம் இல்லாமல் உட்காந்துருக்காரு கொஞ்சம் ஆண்டுகள். என்ன வராரு, திமுகவுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் சத்தம் இல்லாமல் குவைட்டாக போய் படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. செயல்பாடுகள்லாம் ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது திரும்ப எலெக்ஷன் வரும்போது திரும்ப வெளில வராரு. அப்புறம் அவருக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் வெளில வராரு 26. அப்புறம் அங்கேயே போய் ஐக்கியம் ஆயிட்டாரு. ரைட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ரைட்டுப்பா, ஒரு வேளை இவர் அவங்க ஆளாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி நமக்கு பார்க்க தோணுது. இங்கேயும் அதே கணக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க. விஜய் வராரு, அரசியல் பண்ணுறாரு, ஓட்டு வாங்குறாரு, இதெல்லாம் அவர் செய்யும்போது யாருக்கு அதனால லாபம்னு பாருங்க. அதை வச்சு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துக்குங்க. நம்ம ரொம்ப ஓப்பனாக அதை பேச முடியாது. ஸோ நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க, விஜயோட அரசியல் வருகையால் யாருக்கு லாபம்னு பாருங்க. அப்படி விஜய் அவங்களுக்கு லாபம் ஏற்பட்டாலும் பரவாயில்லன்னு அவர் அரசியலுக்கு வந்திருப்பாரான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ தூரத்துக்கு நல்லவராக இருப்பாரான்னு. அப்போ ஒருவேளை அதிமுகவோட மெஜாரிட்டி திமுகவும் டிவிகேவும் சேர்ந்து கூட்டணி வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் வைப்பாரா? ஏடிஎம்கேக்கு வைக்க மாட்டாருன்னு சொல்லிட்டீங்க கூட்டணி, திமுக கூட கூட்டணி வைப்பாரா? இப்போ திமுகவுக்கு சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? இப்போ இப்போ டிவிகேவுக்கு குறைஞ்சது ஒரு 10 சீட்டாவது வருதுன்னு வச்சுப்போம், திமுக கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிரும். இப்போ திமுகவுக்கு ரொம்ப சீட்டு கம்மியாகுதுன்னு வச்சுப்போம், அப்போ டிவிகேக்கும் சீட்டு கம்மியாக தான் இருக்கும். அப்போ அதிமுகவுக்கு பெரிய சீட்ஸ் இருக்கும். அதனால அப்போ திமுக கையிலையும் சீட்ஸ் இருக்காது, டிவிகே கையிலையும் சீட்ஸ் இருக்காது. 2 பேரும் சேர்றதால பிரயோஜனம் கிடையாது. ஆனால் கரெக்டாக இருக்கா? இல்லை, கணக்கில் ஓகே. சித்தாந்தம் என்னங்க சித்தாந்தம்? டிவிகேக்கு என்னங்க சித்தாந்தம் இருக்குது? நான் சொல்கிறது அதுக்கான தேவையே ஏற்படாது. பட் அதை தாண்டி கூட்டணி யார் கூட வைப்பாங்க, ஏன் வைக்க மாட்டேன்? கமல் என்ன பேசிட்டு வந்தார்? திமுக எதிர்ப்பு, சென்ட்ரிசம்னாரு. திமுக எதிர்ப்பு தான் களத்தில், திமுக எதிர்ப்பு. ஐடியாலஜின்னு கேட்டால் சென்ட்ரிசம். கடைசியில் எங்கே போய் சேர்ந்தாரு? அங்கே தான் போய் சேர்ந்தாரு. இவங்களுக்கு என்ன வந்தது? யார் இவங்க ரசிகர்கள்லாம் போய் கேட்க போகிறாங்களா, என்ன தளபதி இப்படி போய் சேர்ந்துட்டீங்களே, நம்ம கொள்கை கோட்பாடெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்க போகிறாங்களா என்ன? அதுதான் கரெக்டுன்னு பேச போகிறாங்க. இப்போ ஒரு கொள்கையும் கோட்பாடு ஒன்றுமே இல்லை. திராவிடமும் தமிழ் தேசியம்னு அவர் சொல்கிறாரு. அதை ஜஸ்டிஃபை பண்ணி நீ களத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி தான் நாளைக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவார், பாசிசத்தை வீழ்த்தணும்னு சொல்லுவார், ஏதாவது ஒன்று சொல்லுவார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேவை இதுதான் பாரு. எதையாவது சொன்னால் அப்புறம் அவ்வளோதான், அதை சப்போர்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஓகே சார், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு செய்திகளை நம்ம நேயர்கிட்ட பறந்துட்டீங்க. ரொம்ப நன்றி.